நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 56வது அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. Psalms chapter 56 verse 3 and 4. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? தாவீது எழுதின சங்கீதத்துல இந்த வார்த்தைகள் காணப்படுது. தாவீது தேவனால யுத்த மனுஷனா பழக்குவிக்கப்பட்டவர். அவர் சிறு வயசுலயே தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை கரடியும் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவிக்க வல்லவரா இருந்தாரு. அதற்கு பிற்பாடு அதே தைரியத்தோடு தன்னுடைய ஜனத்தார பெலிஸ்தியனாகிய கோலியாத் கையிலிருந்து தப்புவிக்கிறாரு. இப்படியாக இவர் கோலியாத்தை முறியடித்த போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 சொல்லி அவரை புகழ்றாங்க. அந்த புகழ்ச்சியை கேள்விப்பட்ட சவுல் ராஜாவுக்கு பொறாமை உண்டாகுது. அதனால தாவீது ராஜாவை கொல்ல முற்படுறாரு. இப்படியான சூழ்நிலையில தாவீது சவுலுக்கு தப்பி தான் முறியடித்த பெலிஸ்தியருடைய பாளையத்துக்கே போறாரு. அப்படி அவர் அங்க போயிருக்கும் போதும் அங்கேயும் அவர் எதிர்கொள்ளக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பெலிஸ்தியருடைய தேசத்துல காத்துங்கிற ஊருக்கு அவர் போறாரு. அந்த இடத்துல ஆகீசுங்கிற ராஜா இருக்கிறாரு. இந்த ஆகீசுங்கிற ராஜா தான் சங்கீதம் 34வது அதிகாரத்துடைய தலைப்புல அபிமெலேக்குன்னு கொடுக்கப்பட்டிருப்பாரு. அப்படி அந்த ராஜாவின் இடத்துல போறாரு. இதை நாம 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும்போது தெரியும். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். இப்படியாக அவர் போன போது அவர் இன்னாருங்கிறத மற்ற ஜனங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை ராஜாவின் இடத்துல சொல்றாரு. இவன் தான் நம்மை முறியடித்த தாவீது, இவனை தான் ஜனங்கள் எல்லாரும் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி புகழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்படியாக அவங்க சொல்லும் போது ஆகீஸ் ராஜாவுக்கு தாவீது மேல கோபம் வரும் இல்லையா? அவர் என்ன வேணாலும் செய்யலாம். அதை நினைத்து தாவீதின் மனதுல பயம் உண்டாகுது, கலக்கம் உண்டாகுது. இதை நாம அதே 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும்போது இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, அப்படி அவர் மிகவும் பயந்து போய் அங்கிருந்து தப்புவித்து கொள்ள தன்னை ஒரு பித்தம் பிடித்தவனை போல அவங்களுக்கு முன்பாக சித்தரிக்கிறாரு. அப்படி அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு அந்த அபிமெலேக்கு என்னும் ஆகீசு ராஜா தாவீதை துரத்தி விட சொல்றாரு. இப்படியாக துரத்து விடப்பட்ட நிலையில எழுதப்பட்ட சங்கீதமாகவே இந்த 56வது சங்கீதம் காணப்படுது. இப்படி தாவீது அநேக மனிதரால பயப்படுத்துகிற சூழ்நிலைக்குள்ளார தள்ளப்படுறாரு. சவுல் ராஜாவே அவரை கொல்ல பாக்குறாரு. அவரிடத்துல இருந்து தப்பி பெலிஸ்தீனுடைய ஊருக்கு போனா அங்க ஆகீஸ் ராஜாவுடைய கைகளால ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் வருது. இப்படியாக அவரை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் அவரை சுற்றி இருக்கும் போது அவர் என்ன சொல்றாருங்கிறதே நாம பார்க்கக்கூடிய பிரதான வசனமா இருக்கு. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்னு தேவனை நோக்கி சொல்றாரு. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேனும், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்னு கேட்கிறாரு. தனக்குள்ளார இருந்த பயத்தை போக்கடிக்க தேவனையே முற்றிலும் சார்ந்து கொள்கிறாரு. தான் பயப்படுகிற நாள்ல தேவனையே நம்பி இருப்பேங்கிறத தன்னுடைய ஆத்மாவுக்கு உறுதியாக சொல்றாரு. அப்படி தேவனை நம்பி அவருடைய வார்த்தையே புகழுவேங்கிற சொல்றாரு. அந்தபடியாக தேவனை நம்பியிருக்கிறதுனால நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியுங்கிறத கேட்கிறாரு. இந்தபடியான தைரியத்தை அவர் தேவனை நோக்கி பார்த்து பெற்றுக்கொள்கிறாரு. தேவன் தன்னை நம்பி இருக்கிறவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. அதை தாவீது நல்லாவே அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனாலேயே தேவனையே சார்ந்து கொண்டு தாம் பயப்படுகிற நாள்ல தேவனையே நோக்கி பார்ப்பேங்கிறதுல உறுதியா இருக்காரு. அப்படி உறுதியா இருக்கும்போது என்ன ஆகும்? வசனம் நமக்கு சொல்லுது இல்லையா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை நீர் பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்னு. அந்தபடியான பூர்ண சமாதானத்துடன் தன்னை காத்துக்கொள்ள தாவீதுக்கு இந்த நம்பிக்கையே உதவுது. இதற்கு பிற்பாடு எழுதப்பட்ட சங்கீதமாகவே சங்கீதம் 34வது அதிகாரம் காணப்படுது. அங்க நமக்கு தலைப்புல தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது எழுதுனதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இல்லையா? அப்படி அவர் அபிமெலேக்கு என்னும் ஆகீஸ் ராஜாவுக்கு தப்பி ஓடி ஒரு குகையில ஒரு கூட்டம் மக்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற சங்கீதமாகவே அது காணப்படுது.
அந்தபடியாக அந்த சங்கீதம் 4வது அதிகாரத்திலையும் நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்னு சொல்றாரு. இது அவர் எழுதின சாட்சியின் வசனமா இருக்கு. சங்கீதம் 56வது அதிகாரத்துல பயப்படுகிற நாள்ல உண்மையை நம்புவேன்னு சொல்லி தேவனையே நோக்கி பார்க்கிறேன், அவரையே நம்பி இருக்கிறேன், அதனால பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லியிருக்கிறபடியாகவே தேவன் அவரை பெலிஸ்தியருடைய கைகளுக்கு தப்பு வித்து காத்து கொண்டிருக்கிறாரு. அதை உறுதிப்படுத்துகிற விதமாகவே சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனத்துல இந்த வார்த்தைகளை அவர் சொல்றாரு. இப்படியாக தேவனையே நாம நம்பியிருந்தோமே ஆனால் நம்மை அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி காத்துக்கொள்வார். நாம பயப்படுகிற நாட்கள் எப்ப வேணாலும் வரலாம். அப்படியான பயம் வரும்போதெல்லாம் நாம முழுவதுமாய் பற்றி கொள்ள வேண்டியது தேவனையே. அப்படி தேவனை சார்ந்திருக்கிற மனிதர்கள் எப்படியாக காத்து கொள்ளப்பட்டிருக்காங்கிறத வேதம் முழுவதும் நாம பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி வேதாகம பரிசுத்தவான்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் அவங்க பயப்படுகிற நாள்ல தேவனையே நோக்கி பார்த்து அந்த பயத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படி அவர்களை தப்புவித்த தேவன் நம்மை தப்புவியாமல் இருப்பாரா? நாம பயப்படுகிற காரியங்கள் நேரிடும் போது நாம தேவனையே நோக்கி பார்த்து அவரையே முழுவதுமாய் நம்பி இருக்கும் போது அவர் நிச்சயமாய் நம்முடைய பயங்களுக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறவராக இருப்பாரு. இதை நாம உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு நாம் பயப்படும் நாளில் நம்மை ரட்சிக்க வல்ல தேவனையே நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, தாவீது எப்படி தான் பயப்படும் நாளில் உண்மையே நோக்கி பார்த்து தன்னுடைய பயங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டாரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய பயப்படுகிற வேலைகள்ல உண்மை நோக்கி பார்க்கும்போது நீர் எங்களை அதிலிருந்து ரட்சித்து பாதுகாத்து கொள்வீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உமக்கு உண்மையாக இருந்து உண்மையே உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதை தேவரீர் எங்களுக்கு தந்தருளுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தபடியாகவே நாங்க எந்த காரியங்களுக்கும் பயப்படாம உம்மால் காத்து கொள்ளப்பட முடியுங்கிறத நாங்க அறிந்து கொண்டோம் தகப்பனே. அப்படியாய் தேவரீர் தாமே நாங்க பயப்படுகிற நாள்ல எங்களுடைய பயங்களுக்கு நீங்களாக்கி உங்களுடைய செட்டில் நிழல் கீழே எங்களை ரட்சித்து காத்து கொள்ளுங்கப்பா. அப்படியே நீங்க காத்து நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.